ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு இன்ஃபினிட்டி vlogs அண்ட் ஸ்டோரிஸ். இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்பெஷல் vlog தாங்க பார்க்க போகிறோம். நோம்பு டைமில் தொழுகை ஓத சஹருக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு இஃப்தாருக்கு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு. vlog எடுக்க டைமே இல்லை. அதான் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி vlog எடுத்தாச்சு. பேக் டு ரொட்டீன் வந்தாச்சு. நோம்பு வச்சுருந்தோம்ல எல்லாம், அதனால வாய் வயிறுலாம் கொஞ்சம் புண்ணாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி குடல் எடுத்து சமைக்கலான்னு சொல்லி செஞ்சுட்டு இருந்தாங்க. மாமி குடல் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்லேயும் 2 பேர் குடல் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு தனியாக மட்டன் வாங்கியாச்சு. அதையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. குடல் க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் தான் பெரிய ப்ராசஸ் ஆச்சு. அது போய்கிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சும்மா க்ளீன் பண்ணாங்க, அப்புறமா சுடு தண்ணி வச்சு க்ளீன் பண்ணாங்க. இப்படி போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் அதை கட் பண்ணாங்க. இப்படி இருந்துச்சு. அவங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் நான் குடலானதுக்கு எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் போட்டு தான் தாளிப்பாங்க. அதுக்கு நான் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் குடல் சாப்பிடாமல் எங்கள் வீட்டில் 2 பேர் இருக்காங்கன்னு சொன்னேன்ல, அது யாருன்னா அக்காவும் அண்ணனும் தான். அவங்க 2 பேருக்கு குடல் பிடிக்காது. அதனால் அவங்க 2 பேருக்கும் மட்டன் வாங்கியிருந்தோம்ல, அதில் மிளகு கறி செய்ய போகிறாங்க கொஞ்சமாக. அதுக்கு தான் தக்காளி வெங்காயம்லாம் வெட்டி வச்சுட்டேன். இதெல்லாம் செஞ்சிட்ருக்க கேப்லேயே லைட்டாக பசிக்கும்ல, அதுக்கு கொஞ்சம் கிரேப் சாப்பிட்டாச்சு. அப்புறம் கத்திரிக்காய் எதுக்கு இருக்குன்னா, குடலானத்தில் எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் போட்டு காய்ச்சுவாங்க. குடலானத்தில் கத்திரிக்காய் போட்டு காய்ச்சினா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதான் இன்றைக்கி செய்ய போகிறாங்க. இங்கே பார்த்தீங்களா, கேஸ் தட்டுப்பாடுனால எங்கள் வீட்டில் இண்டக்ஷன் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே இண்டக்ஷன் ஸ்டவ்வில் செய்கிறது கிடையாது. சோறாக்குறது, அப்புறம் இந்த பால் காய்ச்சுறது, ஏதாவது சூடு பண்ணுறது, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் அதில் வைக்கிறது. இதெல்லாம் இந்த குக்கர் ஈயத்தில் செஞ்சது. அதனால் நாங்கள் அடுப்பில் தான் வச்சு செய்கிறோம். இந்த பெரிய பொருட்காஞ்சிட்டு ஈய சட்டி தான். ஆனால் அந்த குக்கரை நாங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சு பார்த்தோம். கொஞ்ச நேரம் ஆனில் தான் இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே கீன்னு சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிடுது, ஆஃப் ஆயிடுது. ஏன்னு தெரியல. ஆனால் அந்த கீழே ஒரு இது கொடுத்துருப்பாங்களே, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்கள்ல குக்கருக்கு கீழே, அதை பார்த்தா இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வச்சா ஆஃப் ஆகிடுது, எடுக்க மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ணன் மட்டன் மிளகு கறிக்கு சைடிஷாக காலிஃப்ளவர் பக்கோடா கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும்தான் செய்கிறாங்க, நம்மளும் கொஞ்சம் ஆட்டையும் போட்டுருவோம். பல விசில்களுக்கு பின்னால் ஒரு வழியாக மட்டன் சாஃப்டாக வெந்துருச்சுங்க. இப்போ மட்டன் ரெடி ஆயிடுச்சு. மேலாப்பில் தூவுறதுக்கு மிளகு சீரகத்தை வறுத்து அரைச்சி வச்சுருக்காங்க பொடி பண்ணி. அதை லாஸ்ட்டாக தேவையான அளவு போட்டுக்க வேண்டியதுதான். மிளகு சீரகத்தை நிறையா தான் அரைச்சி வச்சுருக்காங்க. இது இவ்வளோத்தையும் போட தேவையில்லை. தேவையான அளவு மட்டும் போட்டுட்டு மிச்சத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா வேறு எதுக்காவது போட்டுக்கலாம்ல. அப்புறம் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், உங்களுக்கெல்லாம் ரம்ஜான் எப்படி போச்சு? அல்ஹம்துலில்லாஹ், எங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக போச்சு. காலையில் எழுந்திரிச்சு குளித்து புது ட்ரெஸ் போட்டு நல்லபடியாக போய் தொழுதுட்டு வந்துட்டோம். மத்தியானத்தில் கெஸ்ட்டு வந்திருந்தாங்க, அதனால் வீடியோ எடுக்க முடியல எங்களால். உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். காலிஃப்ளவரை மசாலா பரட்டி கொடுத்துட்டு அக்கா துணி காய போட போயிட்டாங்க. நான் தான் பொரிச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். அவ்வளோதான், லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லோரும் கீழே இறக்கி வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மிர்சாக்கும் நான் சாப்பாடு ஊட்டிட்டு நானும் அக்காவும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சரி, இன்றைக்கி ஒரு குட்டி ஹதீஸ் பார்க்கலாமா? அல்லாஹ் இருக்கிற 3 செயல்கள் என்னென்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு என்னென்னா, ஆதாரம் இல்லாமல் பேசுகிறது. எப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது என்ன விஷயம்னு உங்களுக்கு சரியாக தெரியாது. யாரோ சொன்ன செய்தியை வச்சு தான் உங்களுக்கே தெரியும். நமக்கே அது என்ன விஷயம்னு கிளியராக தெரியாமல் ஆதாரமே இல்லாமல் சொல்கிறது தான். 2வது என்னென்னா, மற்றவங்க கிட்ட அதிகமாக யாசகம் கேட்குறது. சும்மா அடுத்தவங்க கிட்ட காசு கொடுன்னு சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. 3வது பொருட்களை வீணாக்குறது. இப்போ நமக்கு ஒரு பொருள் அத்தியாவசியமாக தேவைப்பட்டால் தான் வாங்கணும். அனாவசியமாக வாங்கி அந்த பொருட்களை வீணாக்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி நம்ம அல்லாஹ் வெறுக்கிற செயல்களில் ஈடுபடாமல் நல்ல செயல்களை செய்ய அல்லாஹ் உதவி செய்வானாக. ஆமீன். ஓகேங்க, நம்ம இந்த vlogோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்கள் வீட்டில் சண்டே என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.